ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய இலக்கியம் கௌதம் பார்த்தீங்கன்னா அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்து மாணிக்கம் வந்து வருவார் அப்படின்ற மாதிரி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கே வந்து ஆட்களை வச்சு நம்முடைய மாணிக்கத்தை வந்து கடத்திடுறாங்க. அதனால் வந்து அவரால் வந்து ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து போக வந்து முடியறதில்லைங்க. நம்முடைய கௌதமி இலக்கியம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி வராதனால பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஏதோ எந்த மீட்டிங்கை போகணுமா சார், நீங்கள் வந்து நாளைக்கு வந்து அவர் கூப்பிட்டுவாங்க, நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. சரி கௌதம், அவர் வந்து என்னன்னு தெரியல வரல, நம்ம நேராக வீட்டிலே போய் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கியம் வந்து சொன்னோம். பார்த்தீங்கன்னா நம்முடைய கௌதம இலக்கியம் வந்து அந்த வீட்டுக்கு வந்து டாக்குமெண்ட்டில் கொடுத்துருக்க அட்ரஸ் அந்த வீட்டுக்கு வந்து போகிறாங்க. காலிங் பெல் அடிக்கிறாங்க, யாருமே வந்து வெளியே வரலைங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எஸ்எஸ்கே வந்து யாருன்னு போயிட்டு ஜன்னலை திறந்து பாடுறான் அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கிற அவனுடைய ஆட்கள் கிட்ட வந்து சொன்னது பார்த்தீங்கன்னா ஜன்னலை வந்து திறந்து பார்க்குறாங்க. ஜன்னலை வந்து திறந்து பார்க்குறப்ப நம்முடைய இலக்கியாவும் நம்முடைய கௌதம் சார் வந்துக்கிறத பார்த்துட்டு ஒரு அதிர்ச்சி ஆகிட்டு நம்முடைய போய் எஸ்எஸ்கேயில் வந்து சொல்கிறான், சார் அந்த கௌதமும் இலக்கியாவும் தான் வந்திருக்காங்க அப்படின்ட்டு. அதுலேயே பார்த்தீங்கன்னா அவன் வந்து அதிர்ச்சி ஆகி பயந்துடுறாங்க, எங்கே வந்து நம்ம வந்து மாட்டிங்க போகிறோமோ அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனுடைய ஆள் பார்த்தீங்கன்னா ஒரு சரியான முட்டாளுங்க. ஜன்னலை திறந்து வந்து அந்த ஜன்னலை வந்து க்ளோஸ் பண்ணாது வந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கௌதம் ரொம்ப நேரம் வந்து காலிங் பெல் அடிக்கிறோம், யாருமே வந்து வரல, நீங்கள் வந்து அங்கே பாருங்கள் விண்டோ திறந்துருக்கு, அதை வந்து எட்டி பாருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய கௌதம் சார் அந்த விண்டோவை வந்து எட்டி பார்க்குறப்ப தாங்க தெரியுது உள்ளே வந்து நம்முடைய மாணிக்கத்தை வந்து இந்த எஸ்எஸ்கே வந்து கட்டி போட்டு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. எப்படி வந்து கதவு திறந்து இவனுக்கு வந்து சரியான பதிலடியை வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய கௌதமும் இலக்கியம் வந்து யோசிக்கிறாங்க. இலக்கியம் இவனை வந்து அழகாக வந்து நம்ம போட்டு கொடுக்கணும்னா நம்ம வந்து போலீஸ்க்கு வந்து கால் பண்ணி நேராக வந்து வர சொல்லலாம் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம இலக்கியமும் கௌதமும் வந்து போலீஸ்க்கு வந்து கால் பண்ண போகிறாங்க. கால் பண்ணி பார்த்தீங்கன்னா சார் இப்படி தான் ஒரு வீட்டில் வந்து ஒரு ஹவுஸ் ஓனரை வந்து கடத்தி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னது. போலீஸ் பார்த்தீங்கன்னா வராங்க. அந்த சைரன் சத்தம் கேட்டதும் பார்த்தீங்கன்னா இந்த கௌதம இலக்கியம் வந்து உஷாரை வந்து நம்மளை வந்து போட்டு கொடுத்துட்டாங்கடா, நீ வந்து விண்டோவை திறந்து விட்டு வந்திருக்க, டக்குன்னு வந்து இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து பின்னாடி வழியாக வந்து எஸ்கேப் ஆகி வந்து கிளம்பி ஓடி போகிறாங்க. போலீஸ் வந்து பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா நம்முடைய மாணிக்கத்தை எல்லாம் வந்து கழட்டி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய மாணிக்கம் வந்து என்ன சார் உங்களை யார் சார் கடத்துந்து அப்படின்ற மாதிரி இந்த மாணிக்கத்தை வந்து கேட்டு, சார் என்னை வந்து யாருமே வந்து கடத்தலை, என்னை விட்டுருங்க சார். கௌதம் சார் இலக்கியாவிடம் நான் உங்களுக்கு அந்த இடத்த வந்து விற்கல, அது வந்து அந்த இடத்த வந்து நானே வச்சுக்கிறேன், ஏன்னா வந்து அந்த இடத்த வந்து விற்க போகிறதால தான் என் உயிர்க்கே வந்து ஆபத்து வந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அந்த இடத்த வந்து தட்டி கழிக்க போகிறாருங்க நம்முடைய மாணிக்கம். இதுக்கு மேலே நம்ம இலக்கியம் கௌதம் வந்து என்ன செய்ய போகிறாங்க, நம்முடைய இலக்கியோட ஆசையை வந்து கெடுத்துட்டான் அந்த எஸ்எஸ்கே அப்படின்ற மாதிரி வந்து கோவப்பட்டு அவனை வந்து ஏதாவது வந்து செய்ய போவார் நம்மளுடைய கௌதம் அப்படின்றதாங்க வரப்போகிற எபிசோடில் இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாகவும் வந்து நடக்க போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காது ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்ஸ்.